Hello friends, welcome to Thani Varvan YouTube channel. பாப்பு பசிக்கும் அப்படி நிப்பாட்ட மாட்டாங்க 2 hours. இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஊட்டிக்கு தான் வந்து போய்கிட்டு இருந்தோம். ஊட்டி கிட்ட வந்தாச்சு. இது ஜிஹெச் பக்கத்தில் இருக்குது. ஜிஹெச் பக்கத்தில் இருக்குது இந்த லொக்கேஷன் வந்து. ஆக்சுவலாக அங்கே தான் வந்து மத்தியானம் டின்னர் முடித்தோம். ப்ரெட் ஆம்லேட்டும் நூடுல்ஸும் அங்கே ஒரு கடையில் சாப்பிட்டோம். அது விட்டுரு கொஞ்ச நேரம், அப்புறம் அது வேலையை காமிச்சிட போகுது. தலசேரி பாப்பு, தலசேரிடா, தலசேரிடா. 3 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் அந்த இடத்துக்கிட்ட வரும்போதே 3 o'clock சம்திங் இருக்கும் மத்தியானம். ஸோ எங்களுக்கெலாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சாப்பிட்டுட்டு அப்படியே ஊட்டிக்கு வந்து கிளம்பியாச்சு. ஊட்டிக்கும் வந்துட்டோம், ரீச் பண்ணிட்டோம் ஒரு 4 o'clock கிட்ட. ஆனால் ஊட்டியில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் ஊட்டிலையும் வந்து டிராஃபிக்கில் மாட்டிட்டு அப்புறம் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆனால் வெயில் வந்து அந்த அளவு உரைக்கலை, கொஞ்சம் லைட்டாக தான் வந்து இருந்தது. ஊட்டி மலை பியூட்டி இப்போவாது போடுங்க பாட்டு யாராவது ஊட்டியில் வந்து கேட்போம்.
ஜி இங்கே நம்ம அப்போ சாப்பிட்ட அந்த ஹோட்டல் வந்துச்சுன்னா பாருங்க ஜி. அப்போ என்ன சாப்பிட்டோம்? ஒரு ஹோட்டல் பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். ப்ளூ மிஸ்டா என்னமோ, ஆனால் ப்ளூன்ட்டு தான் வரும். அந்த ஹோட்டல் இருக்கான்னு பாருங்க. திடீர்னு வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அப்போ சாப்பிட்ட தோசையே இப்போவும் இருக்குன்னு சொல்லணுமா? எப்படி இருக்கும்? இப்படிதான் இந்த பள்ளத்தாக்கில் போய் இருக்கும் அந்த ஹோட்டல். நல்லா இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு சாப்பாடு எனக்கு ஞாபகமே இல்லை ஊட்டிக்கு வந்தது. அட பாவீங்களா, கொரோனாவுக்கு முன்னாடி வந்தேன்லாம். ஆமாம், ஆலப்புழாவுக்கு முன்னாடி. அதான் அடிக்கடி கூப்பிட்டு போனால் எப்படி இருக்கும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்துருச்சு. லைனாக போய்கிட்டு 88 கிலோமீட்டர் கோயம்புத்தூர். ஆனால் நாங்கள் கோயம்புத்தூர் போகலை. அதுக்கு தனியாக வந்துக்குருவோம். எல்லாத்தையும் ஒன்றாவே போக முடியாது நம்மளால. எவ்வளோ சொல்லுவாங்க இங்கெல்லாம், இல்லை கூட சொல்லுவாங்க. எருமை நிறைய எருமை மாடு இருக்கு. இங்கே பாரு, உதகமண்டலம் மேட்டுப்பாளையம் மாவட்ட ஆட்சியர் குன்னூர் கோத்தகிரி பெண்டு எடுக்கிறோம். ஜஸ்ட் 27 கிலோமீட்டர் தான் கோத்தகிரி. 30 கிலோமீட்டர். கார்டன் 600 மீட்டர். நம்ம ரைட்டு போயிடுவோம். கார்டன் தான் போகணும். குன்னூர் கோத்தகிரி எல்லாமே கோத்தகிரி தாண்டி தான் போகும் போலயே. இங்கிட்டா கோத்தகிரி, அதை தாண்டி அங்கேயா? கோத்தகிரி பெரியதுன்னு பிரியும். அது வேற ஒரு ரூட்டு பிரியும் பாதி. நமக்கு கோயம்புத்தூர் குன்னூர் ரூட்டு தான் சொல்லிட்டு